கர்த்தரும் என் மேய்ப்பருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த காலை வேளையிலே ஒரு புதிய வாக்குத்தத்தத்தோடு உங்களை நான் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். 18ஆம் தேதி 2வது மாதம் 2026ஆம் ஆண்டு புதன்கிழமை இந்த காலை வேளையிலும் கர்த்தர் நம்ம கொடுக்குற ஒரு அருமையான வாக்குத்தத்தம் 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்கள் உங்கள் கைகளை நெகிழ விடாமலும் திடன் கொள்ளுங்கள், உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்று சொல்லி இந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த நாட்களிலே பேசுகிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமை பிள்ளைகளே, இந்த நாளிலும் பாருங்கள், இந்த வார்த்தையை நாங்கள் சற்று இந்த நாட்களில் ஆராய்ந்து பார்க்கிற வேளையிலே இந்த 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், அங்கே தேவனுடைய ஆவியானவர் ஓதேத்தின் குமாரனாகிய அசீரியாவின் மேல் இறங்கின வேளையிலேயே அவன் இந்த நாட்களில் எதிர்கொண்டு ராஜாவுக்கு இந்த நாட்களிலே இப்படியான ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் அந்த நாட்களில் வேதம் சொல்லுகிறது, அநேக நாட்களை மெய்யான தேவன் இல்லை என்பதையும் உபதேசிக்கிற ஆசாரியன் இல்லை என்பதையும் வேதம் இல்லை என்பதனையும் தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் கர்த்தரிடத்திலே இந்த நாட்களிலே திரும்பி அவரை தேடின போது அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி இந்த நாட்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அன்பு பிள்ளைகளே, இந்த கடைசி காலத்திலே கூட பாருங்கள், இன்றைக்கு தேவனுடைய காரியங்கள், தேவனுடைய வார்த்தைகள் இந்த நாட்களில் இல்லாமல் இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அது எப்படி என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே இன்றைக்கு இந்த உலகத்திலே வாழுகிற ஜனங்கள் எல்லாரும் தங்களுடைய சுயத்துக்காகவும் தங்களுடைய ஐஸ்வர்யத்துக்காகவும் தங்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த நாட்களிலே தேவனை தேடுகிறவர்களாக இந்த நாட்களிலே இருக்கிறார்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்றால், இவர்கள் இந்த நாட்களிலே அங்கே மெய்யான தேவனை இந்த நாட்களிலே தங்களுடைய முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் இந்த நாட்களை தேடுகிறவர்களாய் இராதபடி எல்லாவற்றிற்கும் ஒரு சுயமான காரியத்திற்காக தேவனை தேடுகிறதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைக்கு உலகத்திலே பார்க்கிற வேளையிலே அநேகர் இந்த நாட்களிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் அங்கே தங்களுக்காக ஐஸ்வர்யங்களை சேர்த்து வைத்து அதன்படியே இந்த நாட்களிலே தேவனுடைய ராஜ்யத்தை இந்த நாட்களை நடத்தி வருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆனாலும் அங்கே தேவனுடைய உண்மையான சமாதானமோ தேவனுடைய உண்மையான காரியமோ அவர்களிடத்திலே இல்லை என்பதை இங்கே இந்த வேத பகுதி நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இந்த சூழ்நிலையில் தான் இங்கே பழைய ஏற்பாட்டில் இப்படி நடந்தது போல இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் அங்கே வேதம் சொல்லுகிறது தங்கள் நெருக்கத்திலே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரிடத்திற்கு திரும்பி அவரை தேடின போது அவர் வெளிப்பட்டார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு வருகிற நெருக்கங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற துன்பங்கள், நம்முடைய வாழ்க்கையிலே வருகிற இன்னல்கள், இப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலே நாங்கள் இந்த நாட்களிலே வேதம் சொல்லுகிறபடி இந்த நாட்களிலே அங்கே கர்த்தரிடத்திலே முதலாவதாக இன்றைக்கு நாங்கள் திரும்ப வேண்டும். அது மட்டுமல்ல, அவரை நாங்கள் தேடுகிற வேளையிலேயே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த நாட்களிலே நமக்கு வெளிப்படுத்துவார் என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்றால் அந்த நாட்களிலே பாருங்கள், சமாதானம் இல்லை, தேசங்களிலே சமாதானம் இல்லை, குடிகளுக்குள்ளே மகா அமளி இந்த நாட்களிலே உண்டாயிருந்தது. அதே விதமாகத்தான் இன்றைக்கு இந்த கடைசி நாட்களிலே உலகத்திலே நீங்கள் எந்த இடத்திலே பார்ப்பதாக இருந்தாலும் சமாதான குறைவாகவும் சமாதானம் இல்லாமலும் இருக்கிறது. அதே வேளையிலே குடிகளுக்குள்ளே அமளிகள் என்றால் பிரச்சனைகள், நெருக்கங்கள், துன்பங்கள், பசி பட்டினியினால் பொருளாதார பிரச்சனைகள், அது மட்டுமல்ல இந்த நாட்களில் பாருங்கள் நோய்கள், துன்பங்கள், இப்படி ஏதாவது ஒரு காரியத்தின் நிமித்தம் இந்த நாட்களிலே ஜனங்கள் இந்த நாட்களில் இருக்கிறார்கள். தேசத்திலே எந்த தேசத்திலும் இன்றைக்கு சமாதானம் குறைவாக இந்த நாட்களில் இருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதத்தை பாருங்கள். இந்த நாட்களில் இந்த 6வது வசனம் சொல்லுகிறது, ஜாதி பட்டணத்தையும் நொறுக்கிறது, தேவன் அவர்களை சகல இடுக்கணிலும் கலங்க பண்ணினார். ஆண்டவருடைய கலக்கம் இந்த நாட்களில் இந்த உலகம் எங்கிலும் இருக்கிறபடினால் வேதம் தெளிவாக இந்த நாட்களில் இந்த கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறது, நீங்களோ உங்கள் கைகளை நெகிழ விடாமல் திடன் கொண்டு உங்கள் கிரியைகளுக்கு பலன் உண்டு என்றார் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, உங்கள் கைகளை நெகிழ விடாமல் இருங்கள், எப்படி என்றால் திடன் கொள்ளுங்கள், உங்கள் பலன்களுக்கு கிரிகை இருக்கிறது. அப்படியானால் தேவன் நமக்கு கிரிகை செய்ய இந்த நாட்களில் வல்லவராக இருக்கிறார். இந்த வாக்குத்தத்தத்தின் ஊடாக இந்த கடைசி காலத்திலே தேவன் இப்படியாக இந்த நாட்களில் பேசுகிறதை பார்க்கிறோம். அன்று அவர்கள் தேவனை தேடினார்கள், அதன் நிமித்தம் இந்த நாட்களிலே கர்த்தர் அவர்களுக்கு பலனளித்தார். அதே விதமாக இந்த கடைசி காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற நாங்களும் கர்த்தரை தேடுகிற வேளையிலே கர்த்தர் நமக்கு பலனளிப்பார். இந்த வாக்குத்தத்தங்களை விசுவாசியுங்கள், தேவனை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை தேடுங்கள், அப்பொழுது நீங்கள் பிழைத்துக் கொள்ளுவீர்கள், அப்பொழுது நீங்கள் சமாதானத்தை காண்பீர்கள், அப்பொழுது நீங்கள் விடுதலையை காண்பீர்கள். இந்த வாக்குத்தத்தங்களை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் தாமே நிறைவாக ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.